I'm Kishan Devraj of grade 9. ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ சர்க்கிள் வந்து ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸால் ஃபார்ம் ஆகுது. இப்போது நான் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னென்ன சொல்லியிருக்கேன். Center, radius, arc, chord, segment, diameter, sector, secant, circumference and tangent. இப்போ நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர். சென்டர் வந்து இந்த சர்க்கிளோட மிடில் பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது வந்து ரேடியஸ். ரேடியஸ் வந்து ஒரு சென்டர், ஒரு லைன் சென்டர் இருந்து சர்க்கிள் இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டை ஜாயின் பண்ணால் ரேடியஸ் வரும். அடுத்தது வந்து ஆர்க். ஆர்க் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் நடுவில் இருக்கிற ஸ்மால் கர்வ்டு பார்ட், அதுதான் ஆர்க். ஆர்க் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைனர் ஆர்க், அதுக்கப்புறம் மேஜர் ஆர்க். இந்த ஸ்மால் போர்ஷன் இருக்கிறதா மைனர் ஆர்க், இந்த மிச்சர் பெரிய போர்ஷன் தான் மேஜர் ஆர்க். அடுத்தது வந்து கார்ட். கார்டு வந்து அது ஒரு லைன், அது வந்து ரெண்டு சர்க்கிள் இருக்கிறத ரெண்டு பாயிண்டை ஜாயின் பண்ணுறான், கார்டு வரும். இந்த கார்டால் நம்மளுக்கு செக்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து இது வந்து மைனர் செக்மெண்ட், இது பெரிய பார்ட் தான் மேஜர் செக்மெண்ட். அடுத்தது வந்து டயாமீட்டர். டயாமீட்டர் வந்து ஒரு அதுவும் ஒரு கார்டு தான், ஆனால் வந்து சென்டர்லேருந்து சர்க்கிளுக்கு ஆப்போசிட் எட்ஜஸை வந்து ஜாயின் பண்ணுது. ஸோ இந்த டயாமீட்டர் வந்து ரேடியஸை 2 டைம்ஸ் பண்ணால் டயாமீட்டர் வரும். இந்த டயாமீட்டரோட ஃபார்முலா வந்து தான் 2r. டயாமீட்டர் தான் லாங்கஸ்ட் கார்ட். இப்போ வந்து செக்டர். செக்டர் வந்து ரெண்டு ரேடியஸ் சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் செக்டர் வரும். இந்த செக்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து மைனர் செக்டார், இதுதான் பெரிய மேஜர் செக்டார். இப்போ நம்ம சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் சொல்லாமல் எதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம்னா, இப்போ 2D ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதில் லென்த், பிரெத், அதுக்கப்புறம் மெயினாக சைஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ஆனால் சர்க்கிளில் சைஸ் இருக்காது, வெறும் கர்வ்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம். அடுத்தது வந்து ஸோ இதுதான் செக்மெண்ட்ஸ். அடுத்தது வந்து சீக்கண்ட். சீக்கண்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைன் சர்க்கிள் இருக்கு, ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிச்சுன்னா சீக்கண்ட் வரும். அடுத்தது வந்து டான்ஜென்ட். டான்ஜென்ட் வந்து அது வந்து ஒரு லைன், அது வந்து சர்க்கிள் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ரேடியஸ்க்கு 90 டிகிரிஸ் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.